ரொம்ப உலர்ந்து போச்சு, காஞ்சி போச்சு, மாவு மாதிரி ஆகி போச்சு. அதுல ஈரப்பசையே கிடையாது அந்த எலும்புல. ஆண் பெண் யுத்த வீரர் சிறுவர் பெரியவர் எல்லாரும் இப்ப ட்ரையா கிடக்குறாங்க. எல்லாம் எலும்பெல்லாம் உலர்ந்து போச்சு. இனி இந்த உலர்ந்து போன இந்த காஞ்சி போன ஒன்றுத்துக்கும் உதவாத இந்த எலும்புகளை பற்றி எசேக்கியேல் நீ என்ன நினைக்கிற? இனி என்ன ஆக போகுது? இனி ஒன்றும் ஆக போகிறதில்லை, இனி ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. இந்த இடத்துல இருக்கிற இந்த எலும்புகள் இப்போ ஒன்றுமே இனி நோ யூஸ், இனி வாழ்க்கையில் நம்பிக்கையே கிடையாது பாஸ்டர் அப்படின்னு சொல்கிற எலும்பே, ஹியர் த வேர்ட் ஆஃப் த லார்ட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எரேமியா 33:2 ஆண்டவர் சொல்றாரு, இதை செய்ய போற கர்த்தர் யார் தெரியுமா? அந்த வசனம் என்ன அழகா இருக்குது பாருங்க, வாசிங்க. இதை செய்கிற கர்த்தருமாய், இதை திடப்படுத்தும்படி இதை உருவேற்படுத்துகிற கர்த்தருமாய் இருக்கிற யெகோவா என்னும் நாமம் உள்ளவர். இதை எங்க சொன்னாரு? இந்த வார்த்தையை முதல் முறை ஆண்டவர் யூஸ் பண்ணது எந்த இடத்துல? ஆபிரகாம் தான் அந்த பேரை வச்சார் ஆண்டவருக்கு. ஏகோவா ஈரே எல்லாம் பார்த்து கொள்ளப்படும். ஆனால் மோசே கிட்ட தான் முதல்ல சொல்கிறாருன்னு பைபிளில் பார்க்குறோம். ஆனால் அதுக்கு முன்னாடி ஆதியாகமத்தில் ஆபிரகாம் கிட்ட இந்த வார்த்தை இருக்கே. ஏன் வந்ததுன்னு அப்புறமா ஒரு நாள் பைபிள் ஸ்டடியெல்லாம் சொல்லியிருக்கேன். ஆபிரகாம் காலத்திலேயே ஏகோவன்ற நேம் உபயோகப்படுத்தப்பட்டிருக்கு. மோசே கிட்ட சொல்கிறார், அந்த ஆண்டவர் தான் சொல்கிறார், நான் மோசே கிட்ட ஐ ஆம் தட் ஐ ஆம் இருக்கிறவராக இருக்கிறேன், மை நேம் இஸ் யெகோவா, யெகோவா என்னும் நாமம் உள்ள தேவன் சொல்லுகிறேன். அந்த எகிப்திலிருந்து புறப்பட்ட நாளில் அதிசயங்களை காண பண்ணுகிற அதே தேவன் இன்னைக்கும் அந்த யெகோவாவாக உனக்கு இருக்கிற, இன்னைக்கும் நீ அந்த அதிசயங்களை காண பண்ண செய்கிறேன். நல்லதாக கையை தட்டுங்களேன். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்கிறார் பாருங்களேன், இதை செய்கிறவர். எதை செய்கிறவர்? எதை செய்கிறாரு? 6ஆம் வசனத்தை எடுங்க, 12ஆம் வசனம் வரைக்கும் ஒருத்தர் நல்ல டானு வாசிங்க பார்க்கலாம். அதே அதிகாரத்தில் இதோ இந்த ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறாருன்னா, இப்போ எல்லாம் தப்பு பண்ணிட்டாங்க. 8ஆம் வசனத்தில் சொல்கிறாரு, 5 விஷயத்தை சொல்கிறாரு. குற்றம், அக்கிரமம், துரோகம், குற்றம், அக்கிரமம் அப்படின்னு 5 வார்த்தை வருது. நோட் பண்ணி வச்சுக்கணும், ஷார்ட்டாக போகிறேன் நான். இவ்வளோத்தையும் நீங்கள் செஞ்சீங்கடா பாவிகளா, இஸ்ரவேல் ஜனங்கள் என்னுடைய ஜனங்கள், நீங்கள் இதெல்லாம் செஞ்சீங்க. குற்றம், அவர் என்ன சொல்ல, குற்றம் செய்த அவர்களுடைய எல்லா அக்கிரமங்களுக்கும் அவர்களுக்கு எனக்கு விரோதமாய் குற்றம் செய்து எனக்கு விரோதமாய் துரோகம் பண்ணின அவர்களுடைய எல்லா அக்கிரமங்களையும் மனசுலேயே வச்சுன்னு பழி வாங்குவேன். உள்ளுக்குள்ளேயே வச்சு வாடா மாட்டின நீ செத்தடா சொன்னா பார்க்குறேன்டா அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருப்பேன். அப்படியே சொன்னார். தேவன் ஒரு விஷயத்தை செய்வதற்கு முன்பு நம்ம வாழ்க்கையில் அது நடக்காமல் இருப்பதற்கு என்ன வந்து நிற்கிதுன்னா, குற்றம், அக்கிரமம், துரோகம், இந்த 3 வந்து நின்று தடுக்கும். நல்லதே நடக்க விடாமல் தடுக்கிறது இதுதான். இந்த பாருங்க, ஆண்டவரே நிறைய பாவம் செஞ்சுருக்கான், நீங்கள் அவனுக்கு ஆசீர்வாதம் கொடுக்கக்கூடாது. அக்கிரமம் நிறைய பண்ணியிருக்கான், நீங்கள் கொடுக்கவே கூடாது. இப்போ ஏசுநாதர் ஆண்டவர் பார்க்குறார், இவனுக்கு நான் நிறைய செய்யணும்னு ஆசைப்படுறேன், இதை செய்ய போகிறேன், அதை செய்ய போகிறேன், என்னென்ன செய்ய போகிறேன்னு சொல்லுவார். அதையும் நம்ம பார்ப்போம். இதை செய்கிறதுக்கு இந்த பய வாழ்க்கையில் குற்றமும் அக்கிரமும் துரோகமும் இருக்குது. இது இருக்கிற வரைக்கும் இதை செய்ய முடியாது. எதை செய்ய முடியாது? அக்கிரமம், குற்றம், துரோகம் இருக்கிற வரைக்கும் உன் வாழ்க்கையில் நல்லது நடக்காது. தேவன் ஒன்றை செய்யணும்னா இதெல்லாம் குறுக்க வந்து நிற்கும். அதனால் ஆண்டவர் என்ன பண்ணுறாரு? மன்னிக்கிறார். அதானே சொல்கிறாரு, மன்னிக்கிறேன், அவர்களுடைய எல்லா அக்கிரமங்களையும் நான் என்ன பண்ணுவேன்? மன்னிப்பேன். இப்போ இதெல்லாம் இருக்கிற வரைக்கும் இவனுக்கு ஒரு நல்லது நடக்காது. சொல்லுங்கள், பக்கத்துலங்க பார்த்து சொல்லுங்கள், குற்றம், அக்கிரமம், துரோகம் இதெல்லாம் இருக்கிற வரைக்கும் நல்லதே நடக்காது. அப்போ என்ன பண்ணணும் பாஸ்டர்? என்ன பண்ணணும்? ஆண்டவர் அதை மன்னிக்கணும். சொல்லுங்க, ஆண்டவர் உங்களுடைய குற்றங்களையும் அக்கிரமங்களையும் துரோகங்களையும் இன்னைக்கு மன்னிக்கிறார்.
இதுக்கு ஒரு கை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தியது. இன்னொரு நாள் மன்னிக்கிறாரெல்லாம் கிடையாது. இன்றே, டுடே த டே ஆஃப் சால்வேஷன், இன்றே ரட்சணிய நாள். இன்னொரு நாள் மன்னிப்பார். என்ன, நீங்கள் போய் வீட்டில் போய் ஒரு 20 நாள் உபவாசம் இருந்து கண்ணீரோடு ஜெபியுங்கள், மன்னிப்பாரெல்லாம் கிடையாது. இப்போ, இன்னைக்கு, இந்த நேரத்தில், now, ஹல்லேலூயா, எல்லா பாவங்களையும் மன்னித்து, இப்போ 6ஆம் வசனத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா எப்படி சொல்கிறார் பாருங்களேன். இதோ சௌக்கியத்தையும் ஆரோக்கியத்தையும் வர பண்ணி அவர்களை குணமாக்கி பரிபூர்ண சம்பூர்ணமான abundance of peace and truth, பரிபூர்ணமான சமாதானத்தையும் சத்தியத்தையும் வெளிப்படுத்துவேன். 7 வாசிங்க வேகமா. நான் யூதாவின் சிறையிருப்பையும் இஸ்ரவேலின் சிறையிருப்பையும் திருப்பி முன்னிருந்தது போல, and I will build them as at the first. முன்னாடி பூர்வ காலத்தில் எகிப்திலிருந்து புறப்பட்ட நாளில் எப்படி இருந்ததோ அதை போல அதிசயங்களையும் கட்டு வைக்கிறதையும் விழுந்து போன கூடாரத்தையும் எழும்பி நிற்க வைத்து ஆசீர்வதிப்பேன். ஒரு காலத்தில் உங்க குடும்பத்துக்கு ஒரு மகிமை இருந்துச்சு. அல்லேலூயா. ஆமாம், இங்கே வந்து நம்ம உட்காந்துருக்கும்போது ஏதோ இருக்கிறேன் அப்படின்னு உட்காந்துருப்போம். ஆனால் நமக்கு பின்னாடி சில விஷயங்கள் தெரியும். இப்படிலாம் இருந்தோம்ல, நம்ம ஃபேமிலி இப்படிலாம் இருந்துச்சுல்ல, நம்முடைய லைஃப் இப்படிலாம் இருந்துச்சுல்ல, எப்படி இருந்தது, எத்தனை பேர் பார்த்து ஆச்சரியப்பட்டாங்க, எத்தனை பேருடைய வாழ்க்கை கண்கள் நம்மளை பார்த்து அப்பா எப்படி இருக்கு எப்படின்னு எவ்வளோ பிரமிச்சாங்க. பட் நவ் ஸ்டில் டுடே நத்திங். அது இல்லை, அந்த க்ளோரி இல்லை, அந்த மகிமை இல்லை. இப்போ ஓடுது வண்டி, சாகலை, அழியலை, நிர்மூலமாகலை, பட் ஒன்றுமே அன்னைக்கு இருந்தது இல்லை. இப்போ அந்த குடும்பங்களை பார்த்து அந்த தனிப்பட்ட மகிமையை இன்னைக்கு பார்க்க முடியுமா முடியாதான்னு நினச்சிக்கிட்டு இருக்கிற நபர்களை பார்த்து கர்த்தர் சொல்கிறார் இந்த வார்த்தையை. அல்லேலூயா. அந்த குடும்பங்களுக்கு ஆண்டவர் பேசிக்கொண்டிருக்கிறார். ஒரு காலத்தில் ஒன்ஸ் அப்பான் ஏ டைம், வாவ் பியூட்டிஃபுல் வண்டர்ஃபுல்னு சொல்லி உன்னை குறித்து மகிமையான காரியங்களை சொன்னாங்களே, இப்போ என்ன சொல்கிறாங்க, அவனா இவன் அவளா இவன்னு சொல்கிறாங்களே, அந்த நிலைமையை மாற்றுகிறதற்கு தான் கர்த்தர் பேசிக்கொண்டிருக்கிறார். இது உயிர் அடையுமா? அடையும். சேனையா எழும்பி நிற்கும். முன்னிருந்தது போல சொல்லுங்க எல்லாரும், கட்டுவேன். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எசேக்கியேல் 36ஆம் அதிகாரம் 36ஆம் வசனத்தை வாசிச்சிங்கன்னா, கர்த்தராகிய நான் நிர்மூலமானவைகளை கட்டுகிறேன் என்றும் பாழானதை பயிர் நிலமாக்குகிறேன் என்றும் அப்பொழுது உங்களை சுற்றிலும் உள்ள மீதியான ஜாதிகள் அறிந்து கொள்வார்கள், கர்த்தராகிய நான் இதை சொன்னேன், இதை செய்வேன். ஹல்லேலூயா. என்ன சொல்றாரு? 34 வாசிச்சிங்கன்னா அங்க இப்படி, பாழாக்கப்பட்ட தேசம் கடந்து போகிற யாவருடைய பார்வைக்கும் பாழாய் கிடந்ததற்கு பதிலாக நாசமாக கிடந்த ஒன்றை, பாழா போன உன்னை, பாழா போன உன் குடும்பத்தை, ஒரு சிறந்த இடத்துக்கு வர முடியாமல் தவிச்சுக்கிட்டு இருக்கிற உன் வாழ்க்கையை, தி பெஸ்ட்டாக மாற மாட்டோமான்று ஏங்கிக்கிட்டு இருக்கிற உன் லைஃப்பை கர்த்தர் சொல்கிறாரு, அது வரும். நீ ஏங்குகிறத விட பெஸ்ட்டாக வரும். அது அடுத்த வசனத்தில் சொல்கிறார் பாருங்க, 35ஆம் வசனத்தில் எப்படி சொன்ன, பாழாய் கிடந்த இத்தேசம், அதாவது அவர் எப்படி செய்ய போகிறாருன்னா, ரொம்ப ஒஸ்ட்டாக கிடந்த ஏதோ பழச்சிக்கிட்டு போ, ஏதோ நீ எப்படியோ வாழ்ந்துக்கிட்டு போ, இல்லை ஏதோ உன்னால் கொஞ்சம் கொஞ்சம் பழச்சி கிழச்சி ஏதோ ஒப்பேற்றிக்கிட்டு ஒரு லைஃப்பில் கடந்து போ அப்படிங்கிறது சொல்ல வரல. அந்த வார்த்தையை எப்படி அழகாக சொல்ல, பாழாய் கிடந்த
இந்த தேசம். ஹல்லேலூயா. எதியா ஏதேன் தோட்டம்? கர்த்தர் கையால் அழகாக உருவாக்கின மனுஷனை பெஸ்ட்டாக கொண்டு போய் வச்ச ஜீவ விருட்சமும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சமும் இருந்த இடம்யா. 4 நதிகள் பொண்ணை விளைவிக்கிறது, ஆரோக்கியத்தை உண்டாக்குகிறது, என்னென்னமோ செய்த 4 நதிகள் அங்கேருந்து புறப்பட்டது. என்ன மாதிரி இருக்கும் தெரியுமா அந்த தோட்டம்? பாழாய் கிடந்த ஒன்றை போயிட்டு போ, பொழைச்சிக்கிட்டு போ அப்படின்னு விடாமல் இருக்கிறதுலையே பெஸ்ட்டான ஒரு இடமா மாற்றுறாரு பாருங்க. எப்படி மாற்றுறாராம்? பாழாய் போன இடத்த ஓரளவுக்கு ஒப்பேத்தி விட்டுறேன், சூப்பராக ஓரளவுக்கு மேனேஜ் பண்ணி விட்டேன் அப்படி சொல்லலை. பாழாய் போய் கிடக்கிற ஒரு இடத்த ஏதேன் தோட்டத்தை போல் மாற்றிட்டாராம். ஹல்லேலூயா. இருக்கிறதுலையே ரொம்ப பெஸ்ட்டான ஆளாக மகா ஒஸ்டான இடத்துல இருக்கிற ஒரு ஆளை கொண்டு வந்து வைக்கிறாராம். ஹல்லேலூயா. இது வரைக்கும் வந்தது விட்டுருங்க. இனிமேல் இதே மாதிரி உங்களை பார்த்து புறஜாதிகள் எல்லாரும் சொல்லும் காலம் மிக விரைவில் வந்து கொண்டு இருக்கிறது. அது இன்னைக்கே நடக்கும். எல்லா கண்ணும் ஆச்சரியமாக பார்க்கும். கர்த்தர் இதை செய்வார். இதை கண்டு நீங்கள் பூரிப்படையும்படி, உங்கள் ஆத்துமா பலனடையும்படி நடக்கும். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கு தேவன் வாக்கு பண்ணுற ஒரு வார்த்தை, நீ எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட நாளில் நடந்தது போல உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன். ஆமென். எப்படிப்பட்ட விஷயத்தை செய்கிறேன்றாரு? இப்போ ஒஸ்டான நிலைமைக்குள்ளே போனதை ஏதேன் தோட்டத்தை போல மாத்துறேன்ட்டார். அப்படின்னா என்ன? சாவே கிடையாது உனக்கு. பக்கத்தில் பார்த்து சொல்ல, சாவே கிடையாது. பொண்ணா விளையும், ஆரோக்கியமாக குமியும். சொல்லுங்க, அவங்கள பார்த்து சொல்லுங்க. சொல்லவே முடியாது. அவ்வளோ நிலைமை தலைகளாக மாறும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவன் ஒவ்வொருத்தர் மேலும் மனதுருக்கமுடையவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. தேவன் கிருபையாய் உங்களை நடத்த போகிறார். பாழா போன உங்கள் குடும்பத்தின் நிலைமைகள் எல்லாம் தேவன் ஆச்சரியமான ஏதேன் தோட்டத்தை போல் மாற்ற போகிறார். உலர்ந்து போய் கிடக்கிற உன் குடும்பம், உன் தனிப்பட்ட உன் நம்பிக்கையின் வாழ்க்கையெல்லாம் ஒரு பெரிய சேனையாய் கர்த்தர் மாற்றப் போகிறார். விழுந்து போன உன் கூடாரத்தை தேவன் எடுப்பித்து மீண்டும் அழகான ஒரு கூடாரமாய் மாற்றுகிறதை தேவன் செய்ய போகிறார். ஹல்லேலூயா. எகிப்தின் ஆரம்பத்தின் நாட்களில் நீ கண்ட அதிசயங்கள் எல்லாம் இனிமே நீ ஒன்று ஒன்றா உன் குடும்பத்திலையும் தனிப்பட்ட வாழ்க்கையிலையும் காணப்போகிறாய் என்று கர்த்தர் கால வேளையில் உனக்கு வாக்கு பண்ணுகிறார். நீ வார்த்தையை கேளு. நீ வார்த்தையை கேட்கும்போதே ஆவி உள்ள வரும், ஆவி பிரவேசிக்கும், கர்த்தருடைய இரைச்சலின் சத்தம் உண்டாகும். அது வாழ்க்கையை மாற்றும். சொல்லுங்க, கையை வைத்து சொல்லுங்க, மாற்றத்திற்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே, மாற்றத்திற்காய் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன் ஆண்டவரே, மாற்றத்திற்காய் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன் ஆண்டவரே. ஆண்டவரே, என்னுடைய எல்லா பாழானவைகளையும், உலர்ந்து போனவைகளையும், விழுந்து போன கூடாரத்தையும் மாற்றுகிற தேவன், எடுப்பிக்கிற தேவன், உயிரடைய செய்கிற தேவன், சேனையாய் நிறுத்துகிற தேவன். ஆண்டவரே, ஏதேன் தோட்டத்தை போல மாற்றுகிற தேவன். உமக்கு கோடி 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 ஸ்தோத்திரம் அப்பா. எல்லா புறஜாதிகளின் கண்களும் எங்களை கண்டு ஆச்சரியப்படத்தக்க நன்மையானவைகளை நீர் கட்டளையிடுகிறதற்காய் நன்றி 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 நன்றி. இந்த வார்த்தையை நான் சொல்றேன், இதை கேளுங்க போதும், இதை கேளுங்க போதும். இந்த வார்த்தையை நான் சொல்றேன், இந்த வார்த்தையை கேளுங்க போதும். இவனா இவளா அவன் அவள்னு சொல்லி எல்லாரும் உங்களை பார்த்து புருவத்தை உயர்த்தி கண்ணு 2 வெளியில் வர்ற மாதிரி அப்படின்னு பார்க்கக்கூடிய அளவிற்கு தேவன் மகிமையாய் உங்கள் வாழ்க்கையை மாற்றுவார். இந்த வார்த்தையை கேளுங்க. கேட்டிங்களா? கேட்டால் உள்ளே போயிடும், கேட்டாலே உள்ளே போயிடும்.
வாயை திறந்தாலே உள்ளே போயிடும் சாப்பாடு, காதை திறந்தாலே போயிடும். இவனா இவளா இவ்வளோ ஒரு பெஸ்ட்டான இடத்துக்கு வந்துட்டான் அப்படின்னு சொல்லும்படி, கண்கள் விரியும்படி, நாவுகள் ஆச்சரியமான வார்த்தைகளை பேசும்படி, வசனிக்கும்படி, புருவங்கள் விரியும்படி தேவன் உன்னை குறித்து கிரியைகளை செய்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.